ஒரு ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ப்ராப்ளம் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். The following balance sheet of H Limited and S Limited as on 31st March 2015. Capital profit and revenue profitக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது டேட் ஆஃப் அக்யூசேஷன் அண்ட் எந்த டேட்டில் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸோட க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது மார்ச் எண்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டிசம்பர் 31 இருக்கும். ஓகே, பட் இங்கே இந்த சம்மில் மார்ச் 31 தான் அக்கௌண்ட்ஸோட க்ளோசிங் டேட்டாக இருக்குது. ஓகே, தென் ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தென் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிவ் த மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஹெச் லிமிடெட் எஸ் லிமிட்டடில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 6000 ஷேரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன கேல்குலேட் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஹெச் லிமிட்டடில் 1 lakh ஷேர்ஸ் இருக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ 1 lakh ஷேரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, 1 lakh ஷேர் டிவைடட் பை 10 அப்படின்னா 10,000 ஷேர் தெரிஞ்சிடும். அப்போ எஸ் லிமிட்டடில் 10,000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க? 6000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கா calculations of investment ratio வா? ஸ்டெப் நம்பர் 1. ஸோ டோட்டலாக 1 lakh இருந்தது, 10 rupees-ஆல் டிவைட் பண்ணோம், 10,000 ஷேர் இருக்குது. இப்போ இந்த 10,000 ஷேரில் தான் ஹெச் லிமிடெட் 6000 ஷேரை வாங்கியிருக்காங்க. அப்போ 6000 ஷேருங்கிறது ஹோல்டிங் கம்பெனிக்கு போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 4000 ஷேர் யார்கிட்ட இருக்குன்னா மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கும். அப்போ 6000 ஷேர் கேபிட்டல் ஹோல்டிங் கம்பெனிக்கு, 4000 மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அப்போ இதோட ரேஷியோ 6:2. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணோன்னா 3 2s are 6, 2 2s are 4, 3:2. அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோங்கிறது 3:2. இந்த கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட்டோ இல்லை கேபிட்டல் ப்ராஃபிட்டோ எந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் இந்த 3:2ங்கிற ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கேல்குலேஷனை முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேஷன் முடித்ததுக்கப்புறமா ஸ்டெப் 2 கேல்குலேஷன்ஸ் என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ கேல்குலேட் பண்ணணும். டைம் ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இங்கே பர்ச்சேஸை அக்யூசேஷனாலும் பர்ச்சேஸ்னாலும் ஒன்று தான். அக்வயர்டு அப்படின்னா வாங்குறதுன்னு அர்த்தம். அப்போ வாங்கின டேட் அப்படிங்கிறது 1/4/2014. கம்பெனியோட க்ளோசிங் டேட்டுங்கிறது 31/3/2015. இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்டில் பர்ச்சேசிங் டேட்டை நோட் பண்ணணும். கேல்குலேஷன்ஸ் ஆஃப் டைம் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் டேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்கிறது சம்பளம் சொல்லியிருக்காங்க 31st. ஆக்சுவலாக க்ளோசிங் டேட் 31/3/2015. அப்போ க்ளோசிங் டேட் 31/3/2015 இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்டு 1/4/2014 தான் இருக்கணும். அப்புறம் ஏப்ரலில் ஆரம்பிச்சிருந்தா தான் மார்ச்சில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். டேட் ஆஃப் அக்யூசேஷனுக்கு முன்னாடி, அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டுக்கும் அக்யூசேஷன் டேட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது ப்ரீ அக்யூசேஷன் ப்ராஃபிட். அக்யூசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ப்ரீ அக்யூசேஷன் ப்ராஃபிட். ப்ரீ அக்யூசேஷன் ப்ராஃபிட்டை தான் நாம் கேபிட்டல் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் பிரிக்கணும். எந்த ரேஷியோவில் அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். ஓகே, 3:2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிடணும். இதே மாதிரி டேட் ஆஃப் அக்யூசேஷனுக்கு அதுக்கப்புறமா எப்போ வரைக்கும்? க்ளோசிங் டேட் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆஃப்டர் அக்யூசேஷனுங்கிறதுனால இது ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்கிறோம். கேபிட்டல் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ரெவென்யூ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஹெச் லிமிட்டடும் எஸ் லிமிட்டடும் பிரித்து எடுத்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ இந்த சம்மை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் ஓப்பனிங் டேட்டுங்கிறது 1/4/2014. சம்மோட க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது 31/3/2015. இப்போ பர்ச்சேஸ் டேட், அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் டேட்டும் கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ண டேட்டும் இங்கே சேம் டேட்டு தான். ஓகே, அப்போ இந்த டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற
அத்தனை ப்ராஃபிட்டும் கேபிட்டல் ப்ராஃபிட் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட் ஆஃப் அக்யூசேஷனும் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் டேட்டும் எப்பயுமே சம்மில் க்ளோசிங் டேட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் டேட் சம்மில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சம்மில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? டேட் ஆஃப் அக்யூசேஷன் பர்ச்சேசிங் டேட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டு க்ளோசிங் டேட்டாக இருந்தால் நீங்களாக டிசைட் பண்ணிக்கணும். இதோட ஓப்பனிங் டேட் கண்டிப்பாக மார்ச்சில் முடிஞ்சால் ஏப்ரல் தான், டிசம்பரில் முடிஞ்சிருந்தா 1 ஜான்வரின்னு போட்டுக்கணும். ஓகே. அப்போ இந்த சம்மை பொறுத்தவரையில் அக்யூசேஷன் டேட்டும் சம்முடைய ஓப்பனிங் டேட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுக்குற அத்தனை ப்ராஃபிட்டும் ரிசர்வும் கேபிட்டலாக தான் எடுத்துக்கணும். ஓகே. தென் இப்போ சம்முக்கு போகலாம். H Limited acquired shares in S Limited 1/4/2014. அப்போ கம்பெனியோட அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் டேட்டில் தான் கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்படி பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் எஸ் லிமிட்டடில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000 இருக்கா. பட் இப்போ பாரு, எஸ் லிமிட்டடில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது? 20,000 இருக்குது. இப்போ 1/4/2014 இருக்கிற ரிசர்வ் லாஸ்ட் இயரில் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ரிசர்வ். அப்போ அதுக்கப்புறம் அப்போ மொத்த 20,000. அந்த 20,000ல் ரிசர்வ் ஓப்பனிங் இந்த டேட் அன்னைக்கு இருக்கிறது 5,000. மொத்தம் 20,000. அந்த 20,000ல் 5,000 ஓப்பனிங் ரிசர்வ் அப்படின்னா மீத இருக்கிற 15,000 அப்படிங்கிறது க்ளோசிங் ரிசர்வ். அப்போ ஓப்பனிங்காக இந்த டேட்டில் இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட்னு பார்த்தோம். அப்போ எண்டு டேட்டில் இருக்கிறது ரெவென்யூ ப்ராஃபிட். ஓகே. அப்போ ரிசர்வில் டோட்டலாக 20,000 சம்மில் இருக்குது. அதில் 5,000 கம்பெனியை வாங்கின அன்னைக்கு இருந்த ரிசர்வ். அப்போ 5,000 கேபிட்டல் ரிசர்வ், மீதி இருக்கிறது ரெவென்யூ ரிசர்வ். ஓகே. தென் நெக்ஸ்ட் இதே மாதிரி அண்ட் இட்ஸ் ப்ராஃபிட், அதாவது அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ்னால் ப்ராஃபிட்னு அர்த்தம். கிரெடிட் பேலன்ஸாக ஒரு 6,000 ருபீஸ் இருந்திருக்கு. அப்போ எஸ் லிமிட்டடோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10,000 இருக்குது. அந்த 10,000ல் 6,000 அப்படிங்கிறது 1/4/2014 அப்போ டோட்டலாக 6,000 இருந்தது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 6,000ங்கிறது ஓப்பனிங் ப்ராஃபிட், மீதி இருக்கிற 4,000 அப்படிங்கிறது ரெவென்யூ ப்ராஃபிட். ஓகே. இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட்டுடைய அமௌண்ட்டு 11,000 ருபீஸ். ரெவென்யூ ப்ராஃபிட்டாக இருக்கிறது 19,000. ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் நாம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 11,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெவென்யூ ப்ராஃபிட் 19,000. ஓகே. எந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ரெண்டு பேரும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ 11,000 ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன இருக்குது? 3:2 இருக்குது. அப்போ 11,000 × 3/5. ஸோ இவருக்கு எவ்வளோ வரும்? 11,000 × மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு 2/5. ஓகே. ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டோம். இப்போ ரெவென்யூ ப்ராஃபிட் 19,000 கேல்குலேட் பண்ணியிருக்கோமா? ஸோ அந்த 19,000 எப்படி வந்துச்சு? ரிசர்வில் ஒரு 15,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு 4,000 இருக்குது. ஓகே. இதை தான் இங்கே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கேல்குலேஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் ப்ராஃபிட், ரிசர்வ் 5,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 6,000. அது எப்படி வந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தானே. அப்போ டோட்டலாக 11,000. அந்த 11,000 அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ரெண்டு பேரும் பிரித்து எடுக்கணும். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்டாக ஹெச் லிமிட்டெடுக்கு போகிறது 6,600, எஸ் லிமிட்டெடுக்கு 4,400. இதே மாதிரி ரெவென்யூ ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ணி அதையும் ஹெச்சும் எஸ்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேல்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். தென் நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன்ஸ் ஆஃப் டைம் ரேஷியோ முடித்தோம். தேர்ட் ஸ்டெப்பு கேல்குலேஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட்டை ரெண்டையுமே அட் அ டைமில் கேல்குலேட் பண்ணுற மாதிரி பண்ணினீங்கன்னா மட்டும்தான் என்ன அமௌண்ட் எடுக்கிறோங்கிற வேரியேஷன்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெவென்யூ ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அ டைம் டேக்கன், உங்களுக்கு அங்கே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே.
இப்போ தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். நவ் ஃபோர்த் ஸ்டெப், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நான் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது ஒன்று குட்வில்லாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ரிசர்வாக இருக்கலாம். மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னங்கிறத செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க 6000 ஷேர் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அந்த கம்பெனியில் 10,000 ஷேர் இருந்தது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் பண்ணி 10 rupees. ஸோ 6000 × 10, இவங்களோட ஷேர் கேபிட்டல் 60,000, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு 40,000. ஏன்னா ரிமைனிங் 4,000ங்கிறதுனால 4,000 × 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கேபிட்டல் ப்ராஃபிட் ஏற்கனவே கேபிட்டல் ப்ராஃபிட்டுடைய ஷேர் பார்த்துருந்தோம்ல 6,600. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஹோல்டிங் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடியது 6,600. கேபிட்டல் ப்ராஃபிட்டாக மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடியது 4,400. ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாத்தையும் பிரித்து எழுதுகிறப்ப ரெவென்யூ ப்ராஃபிட்டுடைய அமௌண்ட்டை ஹோல்டிங் கம்பெனியோடதை எங்கே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இந்த டோட்டலோட இங்கே ஆட் பண்ணக்கூடாது. பட் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டரை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. கேபிட்டல் ப்ராஃபிட்டோ ரெவன்யூ ப்ராஃபிட்டோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இங்கேயே ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டாக மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுன்னு பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நான் கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் அட் அ டைமில் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தனோ, அதே மாதிரி ஆஃப் கண்ட்ரோலும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன்ஸ் ஏன்னா ரெண்டுமே ஈஸி. சேம் ஷேர் கேபிட்டல் தான் இங்கேயும் எழுத போகிறோம். கேபிட்டல் ப்ராஃபிட் தான் ஆட் பண்ண போகிறீங்க. பட் ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணும்போதே ஆட் பண்ணிடணும். ஆனால் ரெவென்யூ ப்ராஃபிட்டை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது ஹோல்டிங் கம்பெனியோடதை அவங்களோட கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது ரெவென்யூ ப்ராஃபிட்டுன்னு அந்த ரிசர்வோட ஆட் பண்ணி காமிச்சிடணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சம்மில் 90,000 போட்டிருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படிங்கிறது, ஸோ இந்த இடத்துல டோட்டல் வேல்யூ இந்த பிஸ்னஸை வாங்குறதுடைய டோட்டல் வேல்யூ 66,600. பட் அதுக்காக அந்த கம்பெனி பே பண்ணது 90,000. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். பிஸ்னஸோட வேல்யூவோட அதிகமாக தான் பே பண்ணியிருக்கோங்கிறதுனால இது எதுக்காக இந்த எக்ஸஸ் அமௌண்ட் அப்படின்னா குட்வில். இந்த 23,400ங்கிறது குட்வில். ஸோ நாம் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்வில்லை பேலன்ஸ் ஷீட்டுடைய அசட் சைடில் ஷோ பண்ணணும். ஓகே, ஸோ 4 ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக இப்போ பேலன்ஸ் ஷீட் போட ஆரம்பிச்சிடலாம். சம்மு பேஸாக வச்சு தான் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். அசட் சைடில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருக்கிற அத்தனை அசட்டையும் ஆட் பண்ணி அதோடைய டோட்டலை பேலன்ஸ் ஷீட்டில் எழுத போகிறோம். ஸோ ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட்டுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் வராது. அப்போ ஃபிக்ஸட் அசெட்டை பொறுத்தவரையில் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அசட் சைடில் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி அண்டு ஸ்டாக்கு, டெட்டார், பேங்க் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் காட்ட போகிறோம். பட் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது லைபிலிட்டி சைடில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன் தான். லைபிலிட்டி சைடை பொறுத்தவரையில் எஸ் லிமிட்டடோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை எடுக்கக்கூடாது. அது என்ன ஷேர் ஹோல்டர் ஃபண்டு? ஷேர் கேபிட்டல். அந்த கேபிட்டல் மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிற ரிசர்வ், இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி கேல்குலேஷனில் எடுத்து ஷேர் பண்ணி போட்டுட்டோங்கிறதுனால மறுபடியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இந்த 3 ஐட்டமும் எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கலாம். ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட்டு ஷேர் கேபிட்டலுக்கு நோட் நம்பர் 1ன்னு கொடுத்துடணும். தென் அதுக்கப்புறமா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு காமனாக ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிசர்வோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு ரெவென்யூ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா டேக் டு த பேலன்ஸ் ஷீட்னு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் எழுதுகிறப்ப நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இதில் கொண்டு ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ கிரெடிட்டாரை பொறுத்தவரையில் டேரெக்டாக, ஏன்னா எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி தானே, கிரெடிட்டாஸையும் டேரெக்டாக ஹெச்ஏஎஸ்ன்னு போட்டு ஆட் பண்ணுறோம். தென் பில்ஸ் பேயபிளும் ஹெச்ஏஎஸ்ன்னு, தட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனின்னு ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1, இது ஷெட்யூல் கிடையாது, நோட் நம்பர். நம்ம எதுக்கெல்லாம் கேல்குலேஷன் போட்டிருக்கோமோ அதுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல்ங்கிறதுனால நோட் நம்பர் 1 அதோடைய அமௌண்ட் எழுதிக்கிறோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு காமனாக ஒரு ஹெட்டிங் போட்டுட்டேன். அப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்? ரிசர்வ் ஒரு 60,000. இது எந்த 60,000 அப்படின்னா ஹெச் லிமிட்டடோடது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது 20,000 ஹெச் லிமிட்டடோடது. ரெவென்யூ ரிசர்வ் ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஆட் பண்ணாமல் வச்சுருந்த அந்த ரெவென்யூ ரிசர்வ். ஸோ இதோடைய டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு செகண்ட் நோட் நம்பரில் போட்டிருக்கோம். கிரெடிட்டார், ஹெச் லிமிட்டட் அண்ட் எஸ் லிமிட்டடை ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம்.
பில்ஸ் பேயபிள் ஹெச் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெட். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ண மறந்துடுவாங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நோட் நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுடைய டோட்டல் அமௌண்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா இதோடைய டோட்டல் லைபிலிட்டி அப்படிங்கிறது 3,93,400 வரும். யூஸ்வலாகவே உனக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து மிஸ் ஆகுது, அமௌண்ட் வந்து டேலி ஆகலை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு சம்மில் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எஸ் நவ் அசட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணி வச்சுருந்த குட்வில், ஏன்னா சம்ம ஆரம்பிக்கிறப்ப ஆல்ரெடி நீ குட்வில் வந்து போட்டிருந்தீங்க, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் குட்வில் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குட்வில் எழுதிடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சம்மில் வந்து குட்வில் தான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். தென் ஃபிக்ஸட் அசெட், ஃப்ரீஹோல்டு ப்ராப்பர்ட்டி ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட். ஸோ அதோடைய டோட்டல் எழுதியிருக்கோம். கரண்ட் அசெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்டாக்கு, டெட்டாரு, பேங்க் இருக்குது. ஸோ அதோடைய டோட்டல் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 2 அக்கௌண்ட்டுடைய டோட்டலும் இங்கே டேலி ஆகிருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.